ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தேவன் தேசத்தின் நல்ல தீர்க்கதரிசிகளை எழுப்பும்படி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும் என்றால், தேவனிடத்தில் ஜனங்களை நடத்துகிற, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கிற, கர்த்தரே தேவன் என்று தேவ ஜனம் முழங்கத்தக்கதான ஒரு தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் எழுப்ப வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு. சிங்கம் கெர்ச்சிக்கிறது, எவன் பயப்படாதிருப்பான். கர்த்தராகிய தேவன் பேசுகிறார், எவன் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் என்று அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசன புத்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட கடைசி காலங்களில் நாங்கள் பார்க்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குமாரத்திகள் மேல் உங்கள் தரிசனங்கள் என்ன செய்வாங்க, காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது, தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள் என்று அங்கு சபையாரை அங்கு ஸ்தோத்திரம் அங்கு சபையாரிடத்தில் சொல்லுகிறதையும் அங்கு நாம் காண்கிறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கும் அதே விதமான தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்த ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மோசே பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார். ஆனாலும் அந்த மோசேக்குள் ஒரு பெரிய தாகம் இருந்தது. என்ன தாகம் தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆவியை கொடுத்து, உங்களுடைய ஆவியை என் மேல வச்சது போல உங்களுடைய ஆவியை வைத்து ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நலமாய் இருக்குமே. அது தீர்க்கதரிசியின் பாரம் மாத்திரமல்ல, அது தேவனுடைய பாரமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவன் நல்லவர். பிரியமானவர்களே, தேவன் இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தமது பக்கம் திருப்பி அவர் தமது ஜனத்தை பலப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசன புத்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசியினால் யாக்கோபு காக்கப்பட்டானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபைக்கும் தீர்க்க தரிசனம் தேவை, உலகத்து தேசத்து ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் தேவை. அல்லேலூயா, ஆமென். தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ சபைக்கு வந்தோம், ஆராதித்து போனோம் என்று இல்லாமல் கர்த்தருக்குள் வளரும்படி, வளர்ந்தால் என்னது, நாமும் வளர்ந்து மற்றவர்களையும் கர்த்தருக்குள் நடத்தக்கூடியவர்களாய், நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய மனுஷன் என்று சொல்லத்தக்க, சாட்சி சொல்லத்தக்க விதமாய் காணப்படும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் விருப்பம் உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர். இங்கு பார்க்கிறோம், நாம் வாசித்த இந்த 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 37 முதல் 44 வசனம் வரைக்கும் அங்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கு எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கு எலிசா ஒரு எளிமையான ஒரு தேவனால் வழி நடத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது எளிமையானவராய் இருந்தார். அவர் தேவனுக்கு சமமானவராய் இருந்தாலும், அவரிடத்தில் அற்புத அடையாளங்கள் செய்கிற சக்தி இருந்தாலும், அவர் மகா மேன்மை உள்ளவராய், எல்லா மனுஷரிலும் மேலானவராய் இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் மகா எளிமையானவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமையானவராய் ஆண்டவர் காணவர். அவருடைய பேச்சுல ரொம்ப எளிமை. வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, நாளை குறித்து அதுக்கு கவலை இல்லை, அவைகளை பரமபிதா போஷிக்கிறார், உங்களையும் போஷிப்பார். காகங்களை பாருங்கள் என்கிறார். விளக்கு தண்டில் வைக்கப்பட்ட விளக்குங்கிறார். ஜனங்களுக்கு எளிமையா பேசினார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் நல்லவர். ஆனால் இங்கு பார்க்கிறோம், கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு எளிமையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அல்லேலூயா. தேவ ஜனமாகிய நாம் எளிமையானவர்களா இருக்க, அதுதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆவியில் எளிமை தேவ ஜனத்துக்கு நமக்கு அவசியமானதா இருக்கிறது. ஆவியின் எளிமை மாத்திரம் நமக்குள் இருக்குமானால் நாம் ஒரு நாளும் கிறிஸ்துவை விட்டு விலகி போகவே முடியாது. நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் எளிமை, பேச்சு மட்டும், சிலருக்கு பேச்சுல மட்டும் எளிமையா இருக்கும், செய்ததெல்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாவற்றிலும் தேவன் நம்மிடத்தில் எளிமையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது எவ்வளவு எளிமையானவராக இருந்தாரோ அதே போல் நாம் எளிமையானவர்களாக காணப்பட்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் அவரை குறித்து சாட்சி சொல்வதற்கு காரணம், தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கினால் ஒரு பெரிய அபிஷேகம் தாவீதுக்கு மேலே இருந்தாலும் அந்த தாவீது எளிமையான ஒரு மனுஷனாக இருந்தார். தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது உடனடியாய் ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைந்து, ஆண்டவரே எனக்கு மன்னியும், தன்னுடைய பாவத்தை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சொல்லி, நான் ராஜாவா இருந்தாலும் நான் பலவீனம் உள்ள ஒரு மனுஷன், நான் பாவம் செய்த மனுஷன், நான் பாவம் செய்து விட்டேன் என்று சகல இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அறிவிக்கத்தக்க ஒரு எளிமை அந்த ஸ்தோத்திரம் தாவீது ராஜாவுக்கு இருந்தபடினால் தான் ஆண்டவர் தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்கள், இங்கு நாம் வாசிக்கும் பொழுது எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே ஏன் பஞ்சம்? தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய அன்பினால் சிட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை உபயோகப்படுத்துகிறார். தீர்க்கதரிசன புத்தகங்கள், எரேமியா, எசேக்கியேல் புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு பார்க்க முடியும், ஆண்டவர் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் பட்டயத்தினாலும் ஸ்தோத்திரம் துஷ்ட மிருகங்களினாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சிட்சிப்பேன் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எச்சரித்திருந்ததை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் அவர்கள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களோடு பேசினார். பொறுமையாய் அவர்கள் திருந்துவார்கள் என்று காத்திருந்தார். ஆனால் அவர்கள் திருந்தவில்லை. ஆகவே ஆண்டவர் தேசத்திலே பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் இங்க பார்க்கிறோம், கில்காலிலும் அந்த பஞ்சம் பாதித்தது. அல்லேலூயா. கீழ்ப்படியாத ஜனங்களின் நிமித்தம், கீழ்ப்படியாத தேவ ஜனங்களின் நிமித்தம் தேவன் பஞ்சத்தை அனுப்பும் பொழுது அந்த நேரத்தில் கீழ்ப்படுகிற ஜனங்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை பஞ்சத்தில் பாதுகாக்க வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசன போதி நமக்கு சுட்டி காட்டுகிறது என்னவென்றால், உலகத்திற்கு பஞ்சம் வந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தம் பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் தேவனுக்கு கீழ்ப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் பஞ்சத்தில் போஷிக்க தேவையானதை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு வாதைகள் வருகிறதை பார்க்கிறோம். முதலாவது ஒரு வெள்ளை குதிரையிலே ஒருவன் ஏறினதை பார்க்கிறோம். இரண்டாவது சிவப்பு குதிரை சொல்லப்பட்டு, மூணாவது மங்கின நிறமுள்ள குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு பஞ்ச காலத்துக்குள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய அண்டை தேசத்தில் இலங்கையில் உள்ள பஞ்சத்தை நாம் அறிவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இலங்கையில் இருக்கிற அந்த பஞ்சம், இலங்கையில் இருக்கிற அந்த நெருக்கம் நம்முடைய இந்தியாவில் வராதுன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. எங்கேயோ இருந்த கொரோனா உலகம் முழுக்க வந்துச்சு.
நமக்கு வரும் நினைச்சோமா? சைனால இருக்கு இமயமலையெல்லாம், அதெல்லாம் தடுத்து விடும் அப்படின்னு நினைச்சோம். இமயமலையெல்லாம் அது என்ன செய்யும்? தாண்டி வரணும். அவங்களுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர் தூரம் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். அல்லேலூயா. ஆனா கொரோனா நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டு போயிட்டு. அல்லேலூயா. அதே போல தேசங்களுக்கு பஞ்சம் வரப்போகிறதும் அது முக்கியமானது. பஞ்சம் வரப்போகிறதும் தேவனால் தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறது. ஆண்டோடைய வருகையின் அடையாளத்தை சொல்லுகிற பொழுது பஞ்சங்களை கேட்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பஞ்சம் என்ன செய்யும்? உண்டாகும். காரணம் என்னவென்றால் பாவம் பெருகிறது. நோவா காலத்தில் எப்படி பாவம் பெருகிச்சோ அதே போல இன்றைக்கு பாவம் பெருகிறது. நீ பார்க்கணும், நியூஸ் எடுத்து பார்க்கிறோம். நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கிறதை பார்க்கிறோம். நான் அதுல யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? முன்னால சின்ன எங்கேயோ நடக்கிற நியூஸா கேட்போம். கொலை நடக்கிறதையும், அமெரிக்காவில் நடக்கிற மற்ற தேசங்களில் நடக்கிறதையும் நான் கேட்போம். பள்ளி கூடங்களிலே திடீரென்று ஒரு வாலிபன் தன் கையிலிருந்து அந்த கண் எடுத்து எல்லாத்தையும் 20 பேரை சுட்டு தள்ளித்தான் அப்படின்னா வாசிப்போம், அனைப்போம். அதே காரியங்கள் நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலங்களில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாலியல் பலாத்காரங்கள், சொல்ல முடியாத பாவங்கள் இன்றைக்கு அரங்கேறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமாக. ஆகவே தேவன் பஞ்சத்தை அனுப்பி தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் தம் பக்கம் திருப்புவதற்கு ஆண்டவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. என்னவென்றால், உலகம் பஞ்சத்திற்குள் போனாலும் தேவன் தம்முடையவர்களை அவர் குறைவில்லாமல் நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் இருந்த பொழுதும் இங்கு பார்க்கிறோம், இங்கு கில்காலிலே ஸ்தோத்திரம், தேவன் தமது ஜனத்தின் தேவையை சந்திப்பதற்கு அவர் ஆச்சரியத்தக்கதான வழியை உண்டு பண்ணி அவர்களுடைய தேவையை சந்தித்து அவர்களை ஆண்டவர் விசாரித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் விசாரிக்க கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்க்கிறோம், இங்கு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். இங்கு கில்கால் இஸ்ரவேல் தேசம் முழுக்க ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும் சில ஜனங்கள், சில நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு தங்கள் இதயத்தை ஒப்படைத்திருந்தார்கள். அவர்களை நடத்துவதற்கு கர்த்தர் எலியாவுக்கு பிறகு எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 100 பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. சில போது எரிகோவில் அவங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ் இருந்துச்சு, பெத்தேல் ஒரு பைபிள் காலேஜ் இருந்துச்சு, இந்த கில்கால்ல ஒரு பைபிள் காலேஜ் இருந்துச்சு, எரிகோல ஒரு பைபிள் காலேஜ் என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு. நான் வாசிக்கும் பொழுது எலியா அந்த கடைசியில ஆண்டவர் அவரை உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவில் அந்த இடங்கள் போறோம். நான் எரிகோவுக்கு போனோம் பாரு, பெத்தேலுக்கு போனோம் பாரு, கில்காலுக்கு போனோம் பாரு, யோர்தானுக்கு போனோம் பாரு. அந்த இடங்களில் எல்லாம் தீர்க்கதரிசிகளின் பள்ளிகள் இருந்தது. அல்லேலூயா. அதே போல இந்த கில்காலிலே ஒரு ஆண்டவரை தேடுகிறவர்கள் இங்கு ஸ்தோத்திரம் எலிசாவின் தலைமையின் கீழே அங்கு எலிசாவுடைய ஆலோசனை பிரசங்கத்தையும் கேட்டு தேவனை அவர்கள் சேவித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படி ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி அங்க இருந்த தேவனை தேடின அந்த ஜனங்களுக்கு, நம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசினார். எவ்வளவு நேரம் பேசினான்னு தெரியல. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் 9 வரைக்கும் உங்களுக்கு முடிச்சு ஆகணும். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் பேசினான்னு தெரியல. ரொம்ப நேரம் பேசியிருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நெடுநேரம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள ஏன் பலன் இல்லை, சபைக்குள்ள ஏன் பலன் இல்லை, சபை ஏன் சாட்சி இல்லாம இருக்குன்னா வசனத்தை கேட்கவே விருப்பம் இல்லை. வசனத்தை கேட்கவே நமக்கு விருப்பம் இல்லை. 2 வார்த்தை பேசிட்டு முடிச்சுட்டான அவன் நல்ல பிரசங்கியா. அல்லேலூயா.
நெடுநேரம் பேசிவிட்டால் அவர் அதிக பிரசங்க, அவர் கெட்ட பிரசங்க. ஆதி காலத்துல ஆதி காலத்துல பெந்தேகோஸ்தே சபைகள் பார்க்கும்போது ஒரே ஆராதனை தான். காலையில 7 மணிக்கோ 8 மணிக்கோ வந்துட்டு மதியம் 3 மணிக்கு மேலதான் கிளம்புவாங்க. மதிய சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சுவாங்க, கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம மத்த ஆட்களை மாதிரி இந்த 1ஆம் பூசை 2ஆம் பூசை 3ஆம் பூசை மாதிரி இன்னைக்கு பங்கா பிரிச்சு டைமை குறைச்சு கடைசி ஒருத்தர் விளங்காம போதும். அல்லேலூயா. விளங்காம போதும் சொன்னதால ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சூடு நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் விளங்காம போதான்னு சொல்லுது. அல்லேலூயா. எனக்கும் நான் சூடு வச்சிருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் அடியா நெடுநேரமாய் பேசினான். ஒருத்தர் செத்து போனான், அவரையும் உயிரோடு எழுப்பிட்டு திருப்பி பேசிட்டு தான் போனார் அவர். அல்லேலூயா. நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் நெடுநேரம் பேச முடியும். யாரும் செத்து போனாலும் அவனை உயிரோடு எழுப்பிட்டு போக எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன பிரசங்க கேட்டு எவனும் சாகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மாமிசம் அழிந்து ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவன் நல்லது. மோசே நியாயப்பிரமாணம் முழுவதையும் வாசிக்கும் பொழுதும் ஜனங்கள் நின்னுகிட்டே இருந்தாங்களாம். நெகேமியா காலத்துல பார்க்கிறோம், அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு அங்கு தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு அங்கு ஸ்தோத்திரம் ஒரு ஜாமம் முழுவதும் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா தேவனுடைய வசனத்தை என்ன செஞ்சாங்கன்னா வாசித்தாங்க, கேட்டாங்களாம். ஜனங்கள் கேட்டாங்க. அதுதான் எழுப்புதல். நீங்களும் நானும் 2 கார் வாங்குறது எழுப்புதல் இல்ல. ஒரு புது வீடு கட்டுறது எழுப்புதல் இல்ல. அது தேவன் தருவார், தேவையானால் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் மேல் ஒரு பெரிய வாஞ்சை, வசனத்தின் மேல் ஒரு பெரிய வாஞ்சை காணப்படுவதுதான். தேவ ஜனங்கள் ஆலயத்திற்கு பிரிய மாட்டோம், நாங்கள் இப்படியே இருந்து விட்டால் நலம் என்று சொல்றதுதான் எழுப்புதல். நடக்கவே நடக்காது அப்படின்னீங்களா? 2 மணி நேரம் உட்காரவே முடியாது. ஆனா தேவன் செய்வார். எழுப்புதல் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அக்கினி தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து பலிபீடத்தை தகனித்து. அல்லேலூயா. தேவன் மேல் ஒரு அன்பாய் பற்றி எறிகிறது ஒரு எழுப்புதல். தேவனுக்காக இந்த நாள் முழுவதும் செலவழிப்பேன், தேவனுடைய பாதத்துக்காக நான் ஜெபிப்பேன், தேவனுக்காக இதை கொடுப்பேன் என்று உள்ளம் வாஞ்சிக்கிறது தான் எழுப்புதல். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த எழுப்புதலை நம்முடைய உள்ளத்தில் அனுப்பும்படியாக நாம் அனுதினமும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது நல்லது. அல்லேலூயா. ஆமென். சரி, பேசிட்டாரு, பேசி முடிச்சிச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அங்க பசிச்சுன்னு தெரியல, ஆனால் அமைதியா இருந்தாங்க. உங்களை மேல் அல்லேலூயா அமைதியா இருந்தாங்க. பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் சொல்லல. அல்லேலூயா. யாரும் எழுந்துச்சு என்ன செய்யல, போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் பசி எடுத்தது. தீர்க்கதரிசிக்கு வயிறு இருக்குல்ல. அல்லேலூயா. அவருக்கு என்ன வெண்கல வயிறா? அவருக்கு என்ன மறுரூபமாக்கப்பட்ட சரீரமா? இயேசுநாதன் மாதிரி. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கும் வயிறு உண்டு, ஊழியக்காரனுக்கு பசி உண்டு, ஊழியக்காரனுக்கு பாடு உண்டு. நீங்க என்னெல்லாம் பாடுபடுறீங்களோ அதற்கு மேல ஊழியக்காரர்களுக்கு பாடுகள் உண்டு. அல்லேலூயா. அதெல்லாம் மறைச்சிட்டு தான் அல்லேலூயா உடன்படிக்கை பெட்டி அதெல்லாம் சோத்திரம் அந்த சீத்தி மரம் மறைக்கப்பட்டு அந்த மேல பொன்னால் என்ன செய்யப்பட்டுச்சு, மூடப்பட்டிருந்தது. அதே போல எல்லாவற்றையும் மறைத்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ ஜனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசா தீர்க்கதரிசிக்கும் பசி உண்டாயிடுச்சு. எல்லாத்துக்கும் என்னாச்சு, பசி வந்துட்டு பஞ்சகாலம் வேற. இப்பொழுது தீர்க்கதரிசி தன்னிடத்தில் இருந்த காரியங்களே அங்கு அந்த 100 சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முன் வந்தார். அல்லேலூயா. முதலாவது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான் என்று சொன்னேன், எளிமையானவனா என்ன செய்வான் இருப்பான். 2வது ஒரு ஊழியக்காரன் தனக்கு உள்ளதை கொஞ்சமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் மனுஷனாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா.
எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்களுக்கு நாங்க எதையாவது கொடுத்துதான் என்ன செய்வோம், அனுப்புவோம். ஆனா எங்களை பார்த்தா பேங்க்ல லட்சக்கணக்கா போட்டு வச்சு நிம்மதியா இருந்தவங்க மாதிரி இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனால் அனுதினமும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பி எங்களை போஷிக்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பசியா இருப்பதற்கும் என் தேவன் எங்களுக்கு பலம் தருகிறவர். அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றும் பலம் தருகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறாரு, குறைவு எல்லா குறைவிலும் நிறைவிலும் ஆண்டவர் என்னை போதித்தார், மன ரம்மியத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. மன ரம்மியமும் நித்திய தேவ ஜனமாகிய நமக்கு மன ரம்மியம் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன ரம்மியம் இருக்கணும். இருக்கிறது போதும்னு இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறது போதும். இருக்கிறது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாத முழுமுதுக்காதீங்க. கேளுங்க, விட்ட ராஜாட்ட கேளுங்க. தங்கமான ராஜா நமக்கு இருக்காது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கேட்க உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆண்டு தேவை நிமித்தம், தேவை குறைவி நிமித்தம் முதுமுதுக்காதீங்க. கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாரு, தருகிற ஆள் இருக்கிறாரு நமக்கு. அல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையில் நாம் முதுமுதுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவன் நல்லவர். ஆகவே இப்பொழுது மீட்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் பசி எடுத்துச்சு. உடனே ஸ்தோத்திரம், எலிசா சொன்னார், அந்த பெரிய பானை எடு அப்படின்னா அண்டா. நம்ம பானையில் என்னது, ஒரு அண்டா. அல்லேலூயா, ஆமென். ஒரு அண்டா எடுத்து என்ன செய்றாங்க, கூழ் காய்ச்சுறாங்க. தீர்க்கதரிசி தன்னிடத்தில் இருந்த தனக்கு காணிக்கையாய் வந்த காரியத்தை அங்க கொடுக்கிறாரு. அதை வச்சு அவங்க பிரியாணி செய்ய முடியல. ஆனால் அவர்கள் வயிறார கூழ் காய்ச்ச போதுமானதா எனக்கு. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. சில சமயம் பாத்தீங்களா, நம்ம கொஞ்சம் சோறு இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி என்ன செய்வோம், உப்பு போட்டு கரைச்சு என்ன செய்வோம், வயிற்று என்ன செய்வோம், நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இட்லி 2 இட்லி இருந்துச்சுன்னா மிச்சத்தை சாம்பார் ஊற்றி நிறைப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படி பானை வைக்கப்பட்டது, எடுத்து அடுப்புல வச்சாங்க. இப்பொழுது அங்க தண்ணியை ஊற்றுனாங்க. தங்களுக்கு இருந்த அந்த காய்கறிகள் எல்லாம் உள்ள போட்டு என்ன செஞ்சாங்க, அங்க கொதிக்க வச்சாங்க. கொதிக்க வச்சு எப்படா கூழ் காய்ச்சியும் குடிப்போம் அப்படி காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க அடுத்தது பார்க்கிறோம், 39 வசனம். இப்பதான் நம்ம விஷயம் வருது. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய்க்குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அருந்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது இருந்தது. அல்லேலூயா. சாப்பிடாத ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நல்லதா போய்கிட்டு இருந்துச்சு, வண்டி நல்லதா போயிட்டு இருந்துச்சு. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாரும் அங்க சீசர்கள் தங்களுக்கு உண்டான காரியத்தை எல்லாம் அங்க தங்களுக்கு இருந்த 1-2 காய்கள் அந்த கூழை இன்னும் கொஞ்சம் கட்டிப்படுத்த, கொஞ்சம் சுவையை கூட்ட, கொஞ்சம் அங்க தேவையான அந்த இதெல்லாம் என்ன செஞ்சுப்பாங்க, காய்கறிலாம் போட்டாங்க. ஒத்த நினைச்சா நம்ம ஒண்ணுமே போடலையே, என்ன தேவை என்ன செய்வோம், கொண்டு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல மனசோட தான் செஞ்சான். அல்லேலூயா. ஆனா தெரியாம அல்லேலூயா பேய் கும்மட்டி காய நிறைய பறிச்சு வந்து கூழ்பானைகளை போட்ட யாருக்குமே தெரியாம போயிட்டு. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மிகவும் மோசமான நேரத்தில், மிகவும் கடினமான நேரத்தில், அந்த கடினமான நேரத்தில் அதே தாங்க முடியாத அந்த சூழ்நிலையில இன்னும் அதிகமான துன்பங்கள் நேரிடுகிற பொழுது அது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. உங்ககிட்ட பணமே இல்லை, ஆனால் திடீரென்று உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வியாதி பட்டிருக்கு, அவங்களுக்கு செலவழிக்கணும் அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நிலைமை நல்லதா தான் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சத்துல நான் இருந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஏதோ இருக்கே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இருக்கை நினைக்கிறதுலயும் இப்ப சத்துரு கை வைக்கிறானே, அந்த இருக்கை நினைக்கிறதுலயும் இப்பொழுது ஸ்தோத்திரம் குறை உண்டாகிறது, அதுவும் என்னை விட்டு எடுபட போகிறது என்கிற கவலையோடு கூட நீங்கள் இருந்தீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை சந்திக்க ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு, உங்கள் சூழ்நிலையை ஸ்தோத்திரம் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிப்பதற்கு அவர் நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இங்க எல்லாருக்கும் இப்பொழுது கூழ் எல்லாம் வாசம் கமகமகன்னு அடிக்கி எல்லாரும் என்ன செய்யறாங்க, சாப்பிடுவதற்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. தட்டை நீட்டிட்டு இருக்காங்க, தட்டை வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நீட்டிட்டு இருக்காங்க. நேரம் போகாம கொட்டடிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன செய்யறது, சீக்கிரம் ஆயாதான். இப்பொழுது எல்லாருக்கும் தட்டு வாக்கப்படுது, தட்டுல அந்த கூழ் வாக்கப்படுகிறது. சோதரன் எல்லாரும் ஒன்று போல ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அதனாலதான் எல்லாரும் ஒன்று போல கத்துனாங்க. அல்லேலூயா. பார்க்கிறோம் அப்பொழுது ஸ்தோத்திரம் அதை சாப்பிடக்கூடாமல் அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனை பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். தேவனுடைய மனுஷனை பானையில் சாவு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒருவன் அறியாமல் கொண்டு வந்து போட்ட அந்த கொம்மட்டிக்காய், பேய் கொம்மட்டிக்காய், கொம்மட்டிக்காய் நல்லா இருக்கும், பேய் கொம்மட்டிக்காய் என்கிறது கசந்தது. அது வாயில வைக்க கூடாததா என்ன செஞ்சுச்சு இருந்தது. பிரியமானவர்களே, இந்த மண்பாண்டம், இந்த பாண்டம் நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது, நம்முடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது, நம்முடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறது. இன்றைக்கும் அநேக பேய் கும்மட்டிக்காய் என்று தெரியாமல் அநேக இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் நிறைய பேய் கும்மட்டிக்காயை அறிந்து போடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அது சாபம், அது சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பேய் கும்மட்டிக்காய் மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுகிறதா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனத்துக்குள்ள குறை சொல்லி என்ன செய்யாத, தெரியாதே, கோல் சொல்லி தெரியாதே என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சில குடும்பத்தில் சில வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் ஒரு பேய் கும்பட்டிக்காயை போல் ஆகி சமாதானத்தை கெடுத்து விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அநேக சமயத்தில் நம்முடைய சரீரத்தை எடுத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை குறித்து வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய சரீரத்தை செய்த நன்மைக்கு தீமைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தெரியாமல், தெரிந்தோ தெரியாமலோ அநேக பேய் கும்பட்டி காய்கள் இவன் மடி நிறைய என்ன செஞ்சானா அறிந்துபட்டு நிறைய கொடுத்தா நமக்கு தீர்க்கதரிசி முன்னாடி நல்ல பேர் வாங்கலாம் நினைச்சு அனனியா சப்புதான் மாதிரி நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. அனனியா சப்புதான் ஏன் நல்லதானே இருந்தாங்க. அவங்க அந்த நிலத்தை வித்து முழுசையும் ஸ்தோத்திரம் கொண்டு வான்னு அங்க சீசர்கள் கேட்டாங்களா? கேட்கல. இவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? பர்னபா தன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாரு. அந்த பர்னபா ஆறுதலின் மகனாய் இருந்தான். ஆகவே பர்னபாவுக்கு சபையில ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது.
அவ கொடுத்ததினால் அல்ல, கர்த்தருக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்ததினால். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அப்போஸ்தலர் பாதத்துல நம்மளும் எதையாவது பணத்தை வந்து கொடுத்தாங்கன்னா சபையில ஏதோ பதவி கிடைக்கும் நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. கடைசியில் உயிர் போனதுதான் மிச்சம். அல்லேலூயா. சாபம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனை பானையில் சாவு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.